அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெல் பயிரில் வந்து இலையெல்லாம் மஞ்சளாகவே இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நெல் பயிரில் இலை மஞ்சளாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது? இது வந்து சத்து குறைபாடா, இல்லாட்டி நம்ம உரம் ஏதாவது சரியாமல் கொடுக்காமல் விட்டுட்டோமா, இல்லை பூச்சி தாக்குதலா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக நெல் பயிரில் மஞ்சளாக இருக்கிறதுக்கு காரணம்னு பார்க்கும்போது முக்கியமான காரணங்கள் 3 இருக்குங்க. ஒன்று வந்து நைட்ரஜன் சத்து கம்மியாக இருக்கிறது. அதாவது நம்ம நெல் பயிருக்கு நம்ம யூரியா ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்போம். தலை சத்து வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுனால இந்த பாதிப்பு வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது ஜிங்க் சல்ஃபேட் வந்து நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது. நம்ம நெல் பயிர் நடவு நட்டதுலேருந்து 5லேருந்து 7 நாளுக்குள்ளேயே நம்ம ஜிங்க் சல்ஃபேட் வாங்கி பயன்படுத்த சொல்லியிருக்கோம். அப்படி நம்ம பயன்படுத்தாமல் இருந்தாலுமே அதாட்டி கூட இந்த இலைகள்லாம் மஞ்சளாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. அடுத்தது வந்து பாக்டீரியா இலைக்கருகள் நோய். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சமயத்தில் வந்து நெல் பயிர் மஞ்சளாக இருக்குன்னா பாக்டீரியா இலைக்கருகள் நோயாக தான் இருக்கும், வேறு எந்த ஒரு காரணமும் இருக்காது. ஏன்னா பனி வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்ருக்க காரணத்தாட்டி இப்போக்கி இந்த நோய் தாக்குதல் தான் அதிகமாக வரும். இந்த ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு அறிகுறிகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். நைட்ரஜன் சத்து பற்றாக்குறைன்னா வேறு எதுவுமே கிடையாதுங்க. நைட்ரஜன்னாவே யூரியா தான். நீங்கள் யூரியா வாங்கி பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்தியிருந்தீங்கன்னா கூட இந்த சத்து பற்றாக்குறை வந்து நெல் பயிரில் வரும். அப்படி வந்து இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கும்போது, நெல் பயிரில் இருக்கக்கூடிய அடி இலை, அதாவது லாஸ்ட்டு இருக்குங்கள அடி இலை வந்து அப்படியே மஞ்சளாகவே இருக்குங்க. அப்படி மஞ்சளாக இருந்துச்சுன்னா நம்ம பயிரில் வந்து நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பழைய இலைகள் மஞ்சளாக இருந்தாலே நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை அப்படின்னு நம்ம ஒரு கணிப்புக்கு வந்துடலாங்க. இப்படி நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்க்கும்போது செடியோட வளர்ச்சி வந்து போதுமான அளவுக்கு வளராது. செடி வந்து வச்ச மாதிரியே இருக்கும். அதனால தான் எப்போதுமே யூரியா வந்து நம்ம ஒரே டயத்தில் வாங்கி பயன்படுத்தாதீங்க, பிரித்து வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம பிரித்து கொடுக்கும்போது தான் அந்த சத்துக்கள் வேஸ்ட் பண்ணாமல் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் எடுத்துக்கும். இந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நம்ம பயிர்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, ஒரு ஏக்கருக்கு 15லேருந்து 20 கிலோ யூரியா வந்து நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம தூவி விடலாங்க. அப்படி நீங்கள் தூவி விட்டிங்கனாலே ஒரு 4 to 5 நாள்லேயே இந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை நம்ம நெல் பயிரில் இருந்துச்சுன்னா இது ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். அதாவது அடியில் வந்து பழுத்து இருந்துச்சுன்னா இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம வந்து யூரியா தூவ முடியல, நான் ஃப்ரேயிங் தான் ஏதாச்சும் கொடுக்க போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நானோ யூரியா வந்திருக்குங்க. நானோ யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர் என்ற அளவில் பயன்படுத்தி இந்த நைட்ரஜன் சத்து பற்றாக்குறையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த நானோ யூரியா பயன்படுத்தும் போதும் நல்ல ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். நான் மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் யூரியா வாங்கி பயன்படுத்தும் போது நான் ஒரு ஏக்கருக்கே 15லேருந்து 20 கிலோ வாங்கி பயன்படுத்த சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவு நீங்கள் பயன்படுத்தினாலே நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை இருந்தாலும் அது ரெக்கவர் ஆகி வந்துடும். நீங்கள் போய்ட்டு நான் யூரியா சத்துலாம் ரொம்ப பற்றாக்குறை இருக்குது தம்பி அப்படின்ட்டு ஒரு 2 to 3 மூட்டை நீங்கள் எதுவும் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு 2000லேருந்து 2500 உங்களுக்கு வெட்டி செலவு தான் வரும். அதாவது வீண் செலவு தான் நீங்கள் பண்ணுவீங்க. இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது, நீங்கள் அதிகளவு நீங்கள் யூரியா கொடுக்கும்போது சீக்கிரமாக பயிர் வந்து அதிகளவு வளர்ச்சி தான் அடையும். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அந்த பயிர் வந்து சீரான வளர்ச்சியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மகசூலுங்கிறது சரியான அளவு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பயிரோட வளர்ச்சி மட்டும் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மகசூல் இழப்புங்கிறது கண்டிப்பாக வருங்க. நெல் வந்து அந்தளவுக்கு வெயிட் கொடுக்காது. ஆனால் யூரியா பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்துங்க, ரொம்ப அதிகமாக பயன்படுத்தாதீங்க. ஏன்னா எல்லா வீடியும் சொல்லிகிட்டு இருக்கிறது முக்கியமான காரணம் பார்க்கும்போது நம்ம ஃபார்மர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம எவ்வளோ தான் சொன்னாலுமே ஒவ்வொரு கடையிலும் வந்து ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை இல்லாட்டி 2 மூட்டை யூரியா கொண்டு போய்ட்டு கொட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி பயன்படுத்தாதீங்க. நீங்கள் பிரித்து கொடுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோன்னா எப்படி நம்ம காலைல ஒரு வேளை சாப்பிடுவோம், அடுத்து மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடுவோம், அடுத்து நைட்டு ஒரு வேளை சாப்பிடுவோம். இப்படி நம்ம எதுக்கு நம்ம பிரித்து சாப்பிடுவோம் பார்க்கும்போது அப்போ தான் அது செரிக்கும். அதாவது நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு உணவை அப்போ தான் நம்மளாட்டி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அது வந்து அந்த பயிர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த உரம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியில் அடிச்சுட்டு போவோம், இல்லாட்டி ஆவியாகிடும். இதுமாரி ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் ஆகும். அதனால தான் நம்ம உரத்தை வந்து பிரித்து கொடுக்க சொல்கிறோம். நம்ம பிரித்து கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்க்கும்போது அந்த பயிர் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அப்பயே எடுத்துக்கும். அடுத்து அந்த பயிருக்கு வந்து தேவைக்காக அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கும்போது அது வேஸ்ட் பண்ணாமல் திரும்பி அதை எடுத்துக்கும். ஏன்னா உரத்தோட விலையும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக விற்றுக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் உரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்துங்க. அதேமாரி உங்களுக்கு நீங்கள் செலவு வச்சுக்காதீங்க. ஏன்னா அதிகப்படியாக யூரியா பயன்படுத்துனீங்கன்னா அதிகப்படியான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் கண்டிப்பாக வரும். இது யார்கிட்டையுமே இது கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்போதுமே நீங்கள் நடவு நட்டத்துலேருந்து 2லேருந்து 3 மருந்துகள் நீங்கள் அறுவடைக்கு கொண்டு வர பயிர் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் யூரியா அதிகம் பயன்படுத்தி 3லேருந்து 4 to 5 மருந்து கூட போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது.
ஏன்னா பயிரோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அபரிவிதமாக வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வளர்ச்சி தேவையில்லை, பயிர் வந்து சீரான வளர்ச்சியில் இருந்தால் தான் நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நெல் பயிர் வந்து இப்படி தாங்க இருக்கும். அடுத்தது வந்து என்ன பாதிப்பு வரும்னு பார்க்கும்போது ஜிங்க் சல்பேட்டுங்க. நம்ம விவசாயிகள்கிட்ட நம்ம பெரும்பாலுமே நம்ம சொல்கிறது இதுதான், நடவு நட்டதுலேருந்து 5லேருந்து 7 நாளில் ஜிங்க் சல்பேட் வாங்கி பயன்படுத்துங்க. அது ஒரு ஏக்கருக்கு 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நெல் பயிர் வந்து சீக்கிரமாக பச்சை கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பெரும்பான்மையான விவசாயிகள் இன்னும் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஆனால் சில விவசாயிகள் வந்து இன்னும் பயன்படுத்துறது இல்லை. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதோட விலைன்னு பார்க்கும்போது 10 கிலோ வந்து 700 800 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில். அந்த 10 கிலோ நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நெல் பயிருக்கு வந்து ஜிங்க் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜிங்க் சத்து நம்ம பயன்படுத்தாமல் விட்டோம்னா அதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இலைகளோட நடுப்பகுதியிலேருந்து மஞ்சள் நிறம் தோன்றுங்க. இதோட பாதிப்பு எப்போ அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம நடவு நட்டத்துலேருந்து ஒரு 4 வாரம் வரைக்குமே, அதாவது இந்த சமயத்துலேயே நம்ம ஜிங்க் சல்பேட் வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயங்க. இப்பயும் நம்ம வாங்கி பயன்படுத்தாமல் விட்டோம்னா நம்ம நெல் பயிர் வந்து ரொம்ப குள்ளமாகவே தான் இருக்கும், வளர்ச்சிங்கிறது போதுமான அளவுக்கு இருக்கவே இருக்காது. இப்படி நம்ம ஜிங்க் சல்பேட் இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாங்கி பயன்படுத்தலாம் பார்க்கும்போது நம்ம எப்போவும் சொல்ல மாதிரி தாங்க, ஒரு ஏக்கருக்கு 5லேருந்து 10 கிலோ இந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம 10 கிலோ போகிறது தாங்க ரொம்ப நல்லது. அப்போ தான் சீக்கிரமாக பயிர் வந்து ரெக்கவரி ஆகி வரும். அப்படி நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா 10 கிலோ ஜிங்க் சல்பேட் அது கூட மணலில் கலந்து பயிருக்கு மேலே மீது தூவி அப்படியே வீசலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஜிங்க் சல்பேட் வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம்லேயே வருதுங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 250 மில்லி, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி என்ற அளவில் கலந்து பயிர்களுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ரிசல்ட் வந்து நமக்கு உடனே கிடைக்கும். இந்த முறையை பயன்படுத்தி கூட நம்ம நெல் பயிரில் ஜிங்க் சத்து பற்றாக்குறை வராமல் நம்ம பார்த்துக்கலாங்க. அடுத்ததாக அதிகமாக எந்த நோய் வரும்னு பார்க்கும்போது பாக்டீரியா இலைக்கர்கள் நோய்ங்க. அது இந்த சமயத்தில் இந்த நோய் தான் அதிகமாக வரும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது இப்போ பனி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருக்குங்க. இந்த பனிக்காலத்தில் இந்த பாக்டீரியா இலைக்கர்கள் நோய் வந்து எப்போதுமே வந்துட்டு தாங்க இருக்கும். நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கர்கள் நோய் வந்து இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கும்போது இலைகளோட நுனிப்பகுதிகளில் உள்ள ஓரங்களில் அலையாக மஞ்சள் நிற கோடுகள் வந்து தோண்டிகிட்டே இருக்குங்க. இப்படி இருக்கக்கூடிய மஞ்சள் நிற கோடுகள் வந்து ஒரு 2லேருந்து 3 நாள்லேயே பார்க்கும்போது அப்படியே காஞ்சிக்கிட்டே வந்து மஞ்சள் நிறம் அப்படியே வைக்கோல் மாதிரியே ஆகிடுங்க. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம நெல் பயிரில் பாக்டீரியா இலைக்கர்கள் நோய் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட்டு மருந்து அடிக்கும்போது எப்போதும் எல்லா விஷயங்களும் மைசின் சேர்த்து பயன்படுத்துவோம். அப்படி நம்ம மைசின் சேர்த்து பயன்படுத்தும் போது இந்த பாக்டீரியா இலைக்கர்கள் நோய் பெருசாக வராது. இப்படி பாக்டீரியா இலைக்கர்கள் நோய் நம்ம நெல் பயிரில் வந்திருந்தால் கூட இலைகள் ஃபுல்லாக மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். இதுக்கு நம்ம மருந்தடிச்சே நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. அதாவது நம்ம மருந்தடிக்கும் போது இது கூட நம்ம மைசின் சேர்த்து நம்ம பயன்படுத்தினாலே இந்த பாக்டீரியா இலைக்கர்கள் நோயை நம்ம ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதிகபட்சமாக நெல் பயிர் மஞ்சள் நிறமாக இருக்கிறதுக்கு இந்த 3 காரணங்கள் தாங்க. இதை தாண்டி நெல் பயிரில் வந்து இலைப்பெயின் எது இருந்துச்சுனாலும் இலைகள் வந்து மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். ஆனால் இலைப்பெயின் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. அதனால் உங்கள் நெல் பயிரில் நீங்களும் ஒரு முறை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நெல் பயிரில் வந்து இலைகள் மஞ்சளாக இருந்துச்சுனாலே ஃபார்மர் உடனே ஒரு கடைக்கு போய்ட்டு நெல் பயிரில் வந்து இலையெல்லாம் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஏதோ பூச்சி, அதாவது இலைப்பெயின் தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் மருந்து 2-3 மருந்து தூக்கி கொடுத்துட்றாங்க. அது ரேட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹையாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இப்போ நம்ம சொன்னது ஃபுல்லாகவே உரம் பற்றாக்குறைங்க, அடுத்த நோய் தாக்குதல். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு கடையில் போய்ட்டு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தெளிவாக கேட்பீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளும் தெளிவாக கொடுப்பாங்க. நம்ம போய்ட்டு இப்போ நம்ம நெல் பயிரில் வந்து நைட்ரஜன் சத்து, அதாவது யூரியா பற்றாக்குறை இருக்குது, அதேமாதிரி ஜிங்க் சத்து பற்றாக்குறை இருக்குது. ஆனால் இது நமக்கு தெரியாமலே போய்ட்டு நெல் பயிர் வந்து மஞ்சளாக இருக்குது அப்படின்னு நம்ம கடைக்காரங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க பார்க்கும்போது நெல் பயிர் ரொம்ப மஞ்சளாக இருக்கா அப்படின்னு நம்ம மருந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு மருந்து கொடுத்துருவாங்க. அதனால் இந்த நேரத்தில் வந்து மருந்து தேவையில்லை. இந்த நேரத்தில் நெல் பயிருக்கு உரம் தான் தேவை. அதேமாதிரி பாக்டீரியா இலைக்கர்கள் நோய் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நெல் பயிருக்கு உரம் தேவையில்லை, அந்த நேரத்தில் நெல் பயிருக்கு மருந்து தான் தேவை. இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் போய்ட்டு கேட்கும்போது தெளிவாக கேட்டு வாங்கி பயன்படுத்துவீங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா விவசாயம் பண்ணுற நீங்கள் தான். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் யார்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்கும்போது நல்லா தெளிவாக கேட்டு மருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இதை தாண்டி நெல் பயிரில் இலைகள் மஞ்சளாக இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பலவிதமான காரணங்கள் இருக்குங்க. அதில் முக்கியமான காரணம் என்னென்னு பார்க்கும்போது நெல் பயிரில் வந்து எப்போதுமே தண்ணி கட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நெல் பயிரில் எப்போதும் தண்ணி, அதாவது நீர் வடிகட்டாமல் நீர் அப்படியே நின்றுட்டு இருந்தால் கூட நெல் பயிர் வந்து சத்துக்களை உறிஞ்ச முடியாமையும், அது மட்டும் இல்லாமல் நெல் பயிரில் வேர் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்க காரணத்தாட்டியும், ஏன்னா காற்றோட்டம் இருந்தால் மட்டும்தான் நெல் பயிரில் வேர் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் எப்போதும் சொல்லுவாங்க நெல் பயிரை கொஞ்சம் 1 to 2 நாள் வந்து கொஞ்சம் காய போடுங்க, அதாவது
கொஞ்சம் இந்த வெடிப்புலாம் வரட்டும், அதாவது நிலம் வெடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி தண்ணி கட்டுங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க பார்க்கும்போது, நிலத்தில் காற்றோட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அப்போ தான் நெல் பயிரோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பல விவசாயிகள் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, நெல் பயிரில் தண்ணி இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எப்போதும் தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி கட்டாதீங்க. அப்படி கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்தாட்டி கூட நெல் பயிர் வந்து மஞ்சளாக இருக்கிறதுக்கு அதே ஒரு ரீசனாக வந்து கூட அமையும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நெல் பயிர் மஞ்சள் நிறமாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அதை பற்றி நான் விரிவாக வைக்கிறப்ப நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.